Hello friends, welcome back to DIVISH Academy. நான் உங்கள் Anitharaj. வீட்ல இருந்தே ஏதாவது ஹோம் பேஸ்ட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க ஃப்ரீ டைமை பிசினஸா மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனல்ல டியூட்டோரியல் வீடியோஸ் அண்ட் ஐடியாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இந்த மந்த் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா ஃப்ரீ hand embroidery classes தான். ஸோ நமக்கு மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சண்டே 4 days classes வரும். இன்னைக்கு டியூட்டோரியல் வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 5ல் பார்க்க போகிறது ஸ்டிச்சஸ் தான். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று, ஃப்ரெஞ்ச் நாட். ஆரி ஒர்க்கில் கூட இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. ரைட் ஹேண்டில் இருக்க நீடில் வச்சு நீங்கள் எவ்வளோ சுற்று வேணுமோ, மினிமம் 3, மினிமம் 1 கூட நம்ம பண்ணலாம். பட் இந்த மாதிரி தனியாக ஃப்ரெஞ்ச் நாட் போடுறப்போ மினிமம் 3 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்க நூலை விடாதீங்க. இது எதுக்காக அப்படின்னா, உங்கள் நூலை வந்து செக்யூர் பண்ணிக்கும், உங்களுக்கு எந்த ஒரு செதுமலும் இல்லாமல் நீட்டாக வர்றதுக்கு. ஸோ நம்ம கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது லாங் அண்ட் ஷார்ட் ஃப்ரெஞ்ச் நாட். நீங்கள் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அழகாக ஒரு பூ மாதிரியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் லாங் அண்ட் ஷார்ட் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எவ்வளோ லாங்கில் வேணுமோ அவ்வளோ லாங் எடுத்துகிட்டு ஒரே ஒரு சுற்று கொடுத்து கீழே எடுத்தால் போதும். இதுலையே நான் ஷார்ட்டையும் நான் இப்போ காமிக்கிறேன். நான் சேம் இப்போ ஏபி அப்படின்னு லைன் எடுத்தோன்னா ஏ லைனில் இருந்தே அகெயின் ஷார்ட்டை வந்து நான் எடுக்கிறேன். இது எப்படி ஷோ ஆகும்னா, 2 சின்ன ஃப்ரெஞ்ச் நாட், நடுவில் ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ அது வந்து ஒரு சின்ன பூ மாதிரி ஷோ ஆகும். அதுக்காக தான் நான் அது வந்து அந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு சின்னது போட்டுட்டோமா, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம போட்டுடலாம். இதையே நீங்கள் குட்டி குட்டி புட்டா ஒர்க்காக உங்களோட ட்ரெஸ்ஸஸில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி புட்டா ஒர்க்லாம் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் நெக்குக்கு கூட இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு புட்டா ஒர்க் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இதை எப்படி பின்னாடி நாட் போடணும்னு இன்னுமே நிறைய பேர் டவுட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதில் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண த்ரெட்டுகளுக்கு உள்ளே கொடுத்து நார்மலாக எப்பொழுதும் போடுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு நம்ம த்ரெட்டை நல்லா செக்யூர் பண்ணி வச்சுக்கும். ரிமைனிங் இருக்கிற த்ரெட்டை எப்போதும் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் மெஜாரிட்டி த்ரெட் கட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். ஸோ அடுத்து ஒரு டியூட்டோரியல் வீடியோ பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏ வழியே நம்ம த்ரெட்டை எடுக்கிறதுக்கு ஊசியை கொடுக்கறது B to Aவாக கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஊசியை கொடுக்குறப்போ ஊசிக்கு அடிப்பக்கமாக தான் நம்மளோட த்ரெட்டு இருக்கணும். அப்படி தான் நம்மளோட இந்த பட்டன் ஹோல் வந்து கரெக்டாக வரும். ஸோ நான் இப்போ மேலேருந்து கீழே கொடுக்குறேன். நம்ம த்ரெட்டு ஆனால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுத்த இடம் கீழே தான், ஓகேவா? நம்ம எடுத்ததுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து கீழே கொண்டு வரணும். கொண்டு வர்றப்போ கம்பல்சரி நம்மளுக்கு த்ரெட்டு நீடலுக்கு அடிப்பக்கமாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபினிஷிங் சூப்பராக இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். இப்போ நம்ம கீழே போட்டிருக்க லைன் மாதிரியே அந்த நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நடுவில் அந்த பக்கமும் நம்ம போட்டோன்னா இது ஒரு ஏணிப்படி ஸ்டெப்ஸ் மாதிரி கூட ஒரு சின்ன மாடல் மாதிரி நமக்கு வரும். நீங்கள் அது ஒரு பார்டர் ஒர்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் உங்களுக்கு அந்த கோடு மாதிரிலாம் வரும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு டியூட்டோரியல் வீடியோவும் பார்க்கலாம். கிராஸ் ஸ்டிச் வந்து ஈஸி தான். யூஸ்வலாக நம்ம எப்படி போடுவோம்னா, கிராஸாக மாடல் வரும், மேலே இருந்து எடுத்து போடுவோம். பட் ஒரு டைமும் ஒரு டைம் கீழே நூலை கொண்டு போனாலே போதும். இப்போ ஏபிசி வச்சுக்கலாம். ஏலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ பி தான் நம்மளுக்கு மேல் பக்கம். ஸோ சைடில் இருந்து ஏக்கு நேராக எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிராஸ் சிம்பிள் வரும். ஸோ இப்போ டேரெக்டாக கீழே கொண்டு போயிருங்க. இப்போ கீழே கொண்டு போயிருக்கிறது நம்ம ஏ பாயிண்டில் தான் கொண்டு போயிருக்கோம். ஸோ பி பாயிண்டில் இருந்து தான் மறுபடியும் ஆரம்பிக்கணும், திரும்ப ஏலையே ஆரம்பிக்கக்கூடாது. இப்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற
கிராசிங் சிம்பிளுக்கு உள்பக்கமாக தான் நீங்கள் வரணும். வர்றப்போ தான் உங்களுக்கு அந்த கிராஸ் சிம்பிள் பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறோம். இதனால் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் அடிப்பக்கமாக நூலை கொடுத்து வெளியே எடுத்தால் போதும். ஒரு டைமும் நம்ம கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. மேல் பக்கத்தில் நம்ம ஒரு ஸ்டெப்பை கம்மி பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஏல இருக்கோம். ஸோ பியில் தான் நம்ம ஆப்போசிட்டாக நீடில் கொடுத்து எடுக்கணும். இப்போ ஒரு கிராஸ் வந்துருச்சு. ஸோ இனிமேல் இன்னொரு கிராஸை அடிப்பக்கமாக கொடுத்து இப்போ ஏல இருக்கோம். ஸோ ஊசியை பி வழியாக எடுக்கிறோம். நான் ஏன்னு சொல்கிறது கீழே உள்ள கோடு, பின்னு சொல்கிறது மேலே உள்ள கோடு. இப்போ பாருங்கள், நம்ம கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்து ஆப்போசிட்டில் நீடில் எடுத்து டைரெக்டாக கீழே கொண்டு போயிடுறோம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பு. இதுதான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒர்க்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலான ஒன்றை காமிக்க போகிறேன். என்னடா காமிக்கிறேன்னு கையை வச்சு மூடி இருக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸ்டூடெண்ட் கிஃப்ட் பண்ணி வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது என்ன அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் வுட் அப்படின்ற பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆர்டிஃபிஷியலில் குண்டு மல்லி மாதிரி வைக்கிறோம் இல்லையா, அதை தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளன்னு இருக்கும். அந்த மெட்டீரியலில் பண்ணது. இது என்னோடய ஸ்டூடெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து ஹரிதா அண்ட் சுரேன். அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் தான். ஒருத்தங்க 9th ஸ்டாண்டர்ட், ஒருத்தங்க 4th ஸ்டாண்டர்ட். ஸோ 2 பேரும் சேர்ந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது நான் இன்னும் ஒழுங்காக வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் டேரெக்டாக பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதை ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் ஒர்க்கை கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஹரிதா. அண்ட் அவங்களும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெய்டு ப்ரமோஷனே கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் சொல்கிறேன். லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த குழந்தைங்களையும் எனக்கு கொடுக்குற ஆதரவை அந்த குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இதுதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களோட ஃபினிஷ்டு ஒர்க்கை எனக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு இப்போ 4-5 கிளாஸ் போயிட்டு நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு டவுட் இருக்குது. நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லை மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் பண்ணாலே நான் உங்களை அந்த ப்ராட்காஸ்ட்டில் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற கிளாஸஸ்லையும் இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் அண்ட் ஃபினிஷ்டு ஒர்க் எல்லாமே நம்ம சூப்பராக பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் நன்றி. இனிமேல் கொடுக்க போகிற ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் இன்னொரு புது டுட்டோரியல் வீடியோவோட உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Anitharaj.